அண்மை செய்தி, கோயில்பட்டியில் வீட்டில் குழந்தையுடன் தனியாக இருந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்றதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், என்ன நடந்தது? போலீசார் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வீரவாஞ்சி நகர் மலைப்பகுதியில் குழந்தையுடன் வீட்டில் தனியாக வசித்து வந்த இளம் பெண்ணின் வீட்டிற்குள் நள்ளிரவில் அத்துமீறி புகுந்து போதையில் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அவரது கைக்குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கோயில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கோயில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பிரேமா விசாரணை மேற்கொண்டார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டிற்கு தடவியல் மற்றும் கைரேகை பிரிவு அதிகாரிகள் வருகை தந்து தடயங்களை கைப்பற்றினர். மேலும் மோப்பனாய் சுனு வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக வீரவாஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த மாரிச்செல்வம் மற்றும் மாரியப்பன் ஆகிய இரு இளைஞர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் ரகசிய தகவலின் பேரில் குற்றவாளிகள் பதுங்கியிருந்த வீரவாஞ்சி நகர் மலைப்பகுதிக்கு சென்றபோது போலீசாரை கண்டதும் மலையில் தப்பி ஓட முயற்சி செய்ததில் மாரியப்பன் கால் இடறி கீழே விழுந்து கையில் சிராய்ப்பும் கால்களில் முறிவும் ஏற்பட்டது. இதனை அடுத்து மாரியப்பனை சுற்றி வளைத்த போலீசார் கோயில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் அழைத்து வந்தனர். கோயில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு மாவு கட்டு போடப்பட்டு முதல் உதவி சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவத்தில் தொடர்புடைய மாரிச்செல்வம் என்பவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோயில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், கோயில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டு பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன்.